பள்ளியை சார்ந்த மாணவ செல்வங்கள். ஸ்ரீராம நாட்டியாலய பள்ளியினுடைய மாணவர்கள் இது உங்கள் முன்னால்
கோலமயிலன நடம்புரிந்த ஸ்ரீராமன் கவிதாலய நாட்டியாலய மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நடனமாட வருகிறவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி மூலக்கரப்பட்டியை சார்ந்த மாணவிகள். இந்த மாணவிகள் அரசு தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற கலை திருவிழாவில் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவிகள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்து மேடைக்கு அழைக்கின்றோம். ஆடவரெல்லாம் ஆடலாம்.
நிகழ்ச்சியினுடைய விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய அரியமா மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் லயன் ஐயாத்துரை பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து அரியமா மாவட்டத்தின் 100வது ஆண்டு முதல் பெண் ஆளுநர் லயன் சுந்தரலட்சுமி அவர்களை பணிந்து அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பாளையங்கோட்டை பிளாரன்ஸ் காது கேளாதார் மேல்நிலை பள்ளியின் தாயாளர் திரு ஆர்.கே. ஜேக்கப் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சி.வி. மைதிலி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் நேர்முக உதவியாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எஃப்எக்ஸ் பிரின்சிபல் முதல்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியன் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் மேனேஜர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது திருநெல்வேலி டீம் டிரஸ் நிறுவனர் சார்ட்டர் பிரசிடென்ட் லயன் கிளப் ஆஃப் கிரீன்விச் சிட்டியினுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் லயன் பொன் திருமலை முருகன் அவர்களை இரு கரம் அடித்து கரவொலி எழுப்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருநெல்வேலி டவுன் ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் திரு பிரதீப் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வரவேற்புரை வழங்கும் சமயம். லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி லயன் ஜபசிந்தி அவர்கள் இதோ உங்கள் முன் பஸ் மேனேஜர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பட்டிமன்ற பேச்சாளர் திரு பூதத்தான் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சாப்டர் ஸ்கூல் HM சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டியின் டீம் டிரஸ் மற்றும் திருநெல்வேலி மேக்ஸ்வெல் பர்னிச்சர் இணைந்து நடத்தும் 2023வது ஆண்டுக்கான விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வணங்கி வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஏற்றிய தீபமும் எரிமலையாய் குமுறட்டும், விழுகின்ற மழையும் வெந்நீராய் தெருக்கட்டும், வீசுகின்ற காற்றும் அனல் காற்றாய் மாறட்டும், இரவின் நிலவுதனை எரித்து சாகட்டும், காலை கதிரும் எழமறுத்து தூங்கட்டும், பொங்கும் கடலும் துளி நீரின்றி வற்றட்டும், நெஞ்சில் எழுது வைத்து நிலவில் சேர்த்து வைத்த வெப்பக்காற்று அழிக்குமா, கொதிக்கும் மணல் தான் சிதைக்குமா, பூமி உடைந்து போனாலும் பூக்கள் வாசமின்றி பூதத்தாலும் உழைக்கும் வேகம் நீர்த்து போகாதது போன்று இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டியை சிறப்போடு நடத்தி கொண்டு வருபவர்தான் இந்த விழாவின் கதாநாயகர் சார்ட்டர் பிரசிடென்ட் லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டி மற்றும் டீம் டிரஸினுடைய நிறுவனர் மேக்ஸ்வெல்லோட நிறுவனர் லயன் பொன்மலை திருமலை அவர்கள்.
அவர்களை பற்றி அவர்கள் நடத்துகின்ற செயல் திட்டங்களை பற்றி முதலாவது நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து வரவேற்பு சொல்லலாம் என நினைக்கின்றேன். நமது டீம் ட்ரெஸ் ஆனது தொடர்ந்து பல சாதனைகளை 18 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அதாவது லயன்ஸ் கிளப்பும் டீம் ட்ரெஸ்ஸும் இணைந்து பல சாதனைகளை இந்த நம்முடைய திருநெல்வேலி மட்டும் அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் தொண்டாற்றி வருகின்ற ஒரு நிறுவனம் தான் நம்முடைய லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டி மற்றும் டீம் ட்ரெஸ். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40க்கு மேற்பட்ட அந்த 3 சக்கர வாகனங்களை அழைத்து உள்ளார்கள். ஒவ்வொரு நிகழ்விலும் தையல் மிஷின் 10 மிஷின்களுக்கு மேல் ஒவ்வொரு நிகழ்விலும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 18 வருடங்களாக தொடர்ந்து நம்முடைய மாநிலங்களில் உள்ள அனைத்து துறையிலும் உள்ள சிறந்த சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகளை தொடர்ந்து அளித்து வருகிறார்கள். பொதுவாக விருது என்பது வாங்கப்படுகிறது, ஆனால் இங்கு வழங்கப்படுகிறது. உண்மையாகவே தன்னுடைய துறையில் முத்திரை பதித்து சிறந்து விளங்குபவர்களை மட்டுமே கண்டறிந்து தமிழகம் முழுவதும் இருந்து இன்று ஆசிரியர்கள், மருத்துவத்துறை என எல்லா துறைகளிலும் சிறந்து வருகின்ற அத்தனை பேர்களுக்கும் விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த கொரோனா காலங்களில் நாம் அனைவரும் வீட்டிலேயே முடங்கி கிடந்த நேரத்தில் நாங்கள் லயன்ஸ் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் கூட ரோட்டுக்கு வர்றதுக்கு பயந்தோம், தெருக்களில் வருவதற்கு பயந்து இருந்த காலங்களில் நம்முடைய கதாநாயகர் பொன் திருமலை முருகன் அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒரு இளைஞனை போன்று இறங்கி நின்று காலை மதியம் இரவு என ஏழைகளுக்கு சாப்பாடு வழங்கி வந்தாங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய ஹை கிரவுண்ட்ல இருக்கிற டாக்டர், செவிலியர் மற்றும் நம்முடைய காவல்துறையினர் அத்தனை பேருக்கும் ஏற்ற நேரங்களை போய் சிற்றுண்டிகளை அளித்து வந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு தொடர்ந்து உணவளித்தாங்க. அப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேலாக செய்து சாதனை படைத்த சாதனையாளர் தான் நம்முடைய பொன் திருமலை அவர்கள். தொடர்ந்து மீண்டும் ஒரு அசோகன் எழுந்து வந்தது போன்று இன்று அனைத்து இடங்களிலும் மரங்கள் நடுவதை தனது தொண்டாக கொண்டு இதுவரை வருடந்தோறும் 1000க்கு மேற்பட்ட மரங்களை தொடர்ந்து நடவு செய்து வருகின்றாங்க. அது மட்டுமல்ல, பள்ளி கல்லூரிகளில் சாதனை படுத்தி வரும் அத்தனை மாணவர்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் தொடர்ந்து வழங்கி வருகின்றாங்க. தொடர்ந்து அவரது சேவைகள் நமது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டுமன்று நம்முடைய தமிழகத்திற்கும் அவளது சேவைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு வருகை தந்த அனைவரும் அவர்களை இரு கரவொலி எழுப்பி கரம் தட்டி அவர்களை இந்த நேரத்திலே நம்முடைய மன மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே நம்முடைய விழாவிற்கு தலைமை தாங்கி தருவதற்காக லயன் பொன் திருமலை முருகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை இந்த நேரத்திலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய அரிமா மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் லயன் ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இந்த நேரத்திலே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எங்களது லயன்ஸ் கிளப் மற்றும் டீம் ட்ரெஸ் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அரிமா மாவட்டத்தின் 100வது ஆண்டு முதல் பெண் ஆளுநர் லயன் சுதந்திரலட்சுமி வீராங்கனை, அரிமாவுக்கே உரித்தான வீர பெண் சிங்கம் அவர்கள் இந்த நேரத்திலே அரிமா சங்கத்தின் சார்பிலும் டீம் ட்ரெஸ்ஸின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். நம்முடைய பாளையங்கோட்டை பிளாரன்ஸ் காது கேளாதோர் மேல்நிலை பள்ளியின் தாயாளர் திரு ஆர்.கே. ஜேக்கப் அவர்களை இந்த நேரத்திலே வருக 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 என வரவேற்றுக் கொள்கின்றோம். திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சி.வி. மைதிலி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். எஃப்எக்ஸ் காலேஜ் பிரின்சிபல் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். சாப்டர் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என அரிமா சங்கத்தின் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
புதுக்கோட்டையின் நூலிலைய டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் எல்லா நிகழ்விலும் நம்முடன் கலந்து கொள்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மிஸ்டர் துரை பாக்கியநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். நமது பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராமபூதத்தான் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். ரயில்வே ஸ்டேஷன் மேனேஜர் முருகேசன் அவர்களை அரிமா சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேஜிக் பஸ் மேனேஜர் ராஜ் அவர்களை லயன்ஸ் கிளப் சார்பாக பரதநாட்டியம் ஆடிய அன்பு செல்லங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பாக நடனம் ஆடுவதற்கு பயிற்றுவித்த நாட்டியாலத்தை சேர்ந்த பயிற்றுனர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் பணிவான அருமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக நடம் புரிந்த மாணவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். நடனத்தை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நடன நங்கை மங்கை கயல்விழி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நடன நங்கை கலையரசி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அப்படி லேசா அங்க கையை காட்டிருங்க. இவர் பேர் பாலமுருகன், பார்த்துருங்க. பெண்கள் தான் நடனம் ஆடுவார்கள். இவருக்கு ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்ம. என்னங்க இன்னும் கூட சத்தமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். நடனமாடிய நம்முடைய அரசு மேல்நிலை பள்ளி மூலக்கரைப்பட்டியை சார்ந்த மாணவிகளும் ஆசிரியரும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பாக நடனமாடிய மூலக்கரைப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியை சார்ந்த மாணவிகள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். கிராமிய கலைக்குழுவினர் அழகாக சிரித்த முகத்தோடு, மீண்டுமாக அதனை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன், சிரித்த முகத்தோடு அவர்கள் இங்கே ஆடிய நடனம் இந்த மேடையை அதிர்ந்தது என்பதை என்னோடு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்பதை நினைக்கின்றேன். இப்பொழுது சந்தன மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் அவர்களுடைய ஆசான். அவருக்கும் கூட நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு செய்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மத்தில் வருகை தந்துள்ள காது கேளாதோர் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த இடத்தை நமக்கு தந்து மகிழ்வித்தாங்க. இந்த இடத்தை தந்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இல்லம் தேடி கல்வியின் சார்பில் மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே நம்பிராஜன் MA BEd அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இல்லம் தேடி கல்வியின் திருநெல்வேலி மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியிலும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தினாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம லயன்ஸ் கிளப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு இந்த சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். நாட்டியம் ஆடிய பிள்ளைங்களுக்கு பக்கவாத்தியம் வாசித்த மாணவ செல்வங்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். பக்க வாத்தியம் வாசித்தவர்களுக்கு
எம்எஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் திரு வெள்ளியப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களே ஆரிமா சங்கத்தின் சார்பாகவும் டீம் ட்ரெஸ் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது வாத்திய கருவிகள் வாசித்த மாணவ செல்வங்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்துக் கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி சென்ட்ரல் லயன் ராஜ்குமார் அருளாந்தம் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். லயன் ராஜ்குமார் அவர்களுக்கு இப்பொழுது சந்தன மாலை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த விருதுகள் வாங்குவதற்காக வந்திருக்கின்ற அத்தனை விருதாளர்களையும் எங்களது லயன்ஸ் கிளப் சார்பில் வருக வருக என வணங்கி வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து விருந்தினர்களாக சிறப்பு விருந்தினர்களாக நண்பர்களாக வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்னும் நலத்திட்ட உதவிகளின் பயனாளிகளாக இங்கு கடந்து வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் லயன்ஸ் கிளப் மற்றும் டீம் ட்ரெஸ் சார்பாக வருக வருக என வரவேற்று இங்கு பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் அத்தனை பேரையும் ஊடகவியலாளர் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்பை முடித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்வுகள். பார்வையாளர் பெருமக்களே, அன்பு நெஞ்சங்களே, மீண்டுமாக வரவேற்பு செலுத்துகின்றோம். இந்த விழாவினுடைய நாயகன் தனக்கே உரித்தான பாணியில் 18 ஆண்டுகளாக ஒன்றல்ல இரண்டல்ல மீண்டுமாக அதனை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். 18 years சிறப்பாக இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த மாநிலம் முழுவதிலும் உள்ள ஆசிரியர் பெருந்தைகள் நல்ல ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றுகின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் ஒவ்வொரு ஆண்டும் இதே 9 அல்லது 10ஆம் தேதிகளில் வரவழைத்து சாதாரண நிலையில் அல்ல மிகப்பெரிய அளவில் சிறப்பு அழைப்பாளர்களை இங்கே கொண்டு வந்து அவர்களை கௌரவிக்கும் ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர். அமைதியின் இருப்பிடம், பண்பின் பிறப்பிடம், அனைவரிடம் நட்பு கொள்வதில் தனி இடம் வைக்கின்ற உங்களுக்கு இடையில நான் அவருடைய பெர்மிஷனோட ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு பர்னிச்சர்ல என்னென்ன வகை வேணுமோ அவ்வளவும் கிடைக்குது. சின்னவெளி ஜங்ஷன்ல மறந்துடாம நீங்க போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். நாளைக்கு அவர்கள் இப்பொழுது தலைமை உரை ஆற்ற உங்கள் கர ஒலிகளுக்கிடையே அன்னாரை மேடைக்கு அழைக்கின்றேன். கரவொலி நல்ல சத்தம் எழுப்பலாம். He deserves, அவர் அதற்கு தகுதியானவர் என்பதை நான் மீண்டுமாக உங்களுக்கு அறிய தருகின்றேன். அனைவருக்கும் பசுமையான மாலை வணக்கம். லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி, டீம் டெஸ்ட், மேக்ஸ்வெல் பர்னிச்சர் இணைந்து நடத்தக்கூடிய விருது 2023 மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக பாளையங்கோட்டையில் உள்ள காதுகேளார் பள்ளியில் வைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்வோம். இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய பள்ளியின் தாளாளர் ஜாக்கப் சார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அதற்கு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னால் இந்த இதில் அனுமதி கேட்டால் உடனே ஜாக்கப் சார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜான்சன் அவர்களும் இதற்கு உடனே அனுமதி கொடுத்தாங்க. இந்த அனுமதி கொடுக்க போய் தான் இந்த இடம் இந்த இன்னைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எங்களோட கிரீன் சிட்டி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய எங்களது லைன்ஸ் மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் ஐயாத்துறை பாண்டியன் சங்கரன்கோயிலில் இருக்கிறாங்க. பெரிய தொழிலதிபர். எங்களோட லைன் சங்கம், அதாவது லைன் சங்கம் அப்படிங்கிறது தொண்டும் தோழமையும் கொண்ட ஒரு பெரிய இயக்கம். இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு பிக்கஸ்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எதுனா லைன்ஸ் கிளப் தான். இன்னைக்கு 14 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட உலகம் ஃபுல்லாக ஒரு 192 நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், அரிமா இயக்கம். அந்த இயக்கத்தில் ஆளுநராக இருக்காரு ஐயாத்துறை பாண்டியன். அவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லியும் இதை நாங்கள் பெருமையாக சொல்கிறோன்னா ஒரு சேவை செய்யக்கூடிய அமைப்பில் நாங்கள்லாம் பொறுப்பாளராக இருக்கோம். நான் வந்து சார்ட்டர் பிரசிடன்ட், லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்போட சார்ட்டர் பிரசிடண்டாக இருக்கேன். அவர் வந்து ஐயாத்துறை பாண்டியன் எங்களது மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநராக இருக்காங்க. அதுபோல் இந்த எங்கள் மாவட்டத்தில் 3 to 4 மாவட்டத்தின் முதல் பெண் ஆளுநர் 2016-17 முதல் பெண் ஆளுநர் சுதந்திர லட்சுமி அவங்க வந்திருக்காங்க. நான் நடத்தக்கூடிய 18 ஆண்டுகளிலும்
தொடர்ச்சியாக என்னோட நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஏன்னா அவங்களோட செயல்பாடில் தான் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திருக்கோம். அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக ராணி அண்ணா கல்லூரி முதல்வர் மைத்திரி மேம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பெரிய கல்லூரி, பெண்கள் கல்லூரி, 4500 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒரு 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதல்வராக இருக்காங்க. எந்த ஒரு மாற்று கருத்தில் சூப்பராக அந்த காலேஜை பெரிய லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு முதல்வர் வந்த மைத்திரி மேம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு கட்டாயமாக எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவேன். எந்த அடிப்படையில் எப்படியா இருந்து சீட் கொடுப்பாங்க. நான் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். உண்மையிலே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஓராண்டுகள் அவர்கள் பணி நிறைவேற்கு அந்த ஓராண்டுகளையும் நான் கட்டாயமாக போகிறதுக்குள்ளேயும் நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த மேடம் நமக்கு செய்வாங்க. இப்படி ஒரு அற்புதமான மேடம் மைத்திரி மேம் அவர்களுக்கும் அதுபோல் இங்கே நம்ம திருநெல்வேலியில் எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அதோட முதல்வர் சார் வெள்ளல்வர் இங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு 25 ஆண்டுகள் கடக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் எஃப்எக்ஸ் கல்லூரி. அதோட முதல்வர் வேல்முருகன் அவர்கள் வந்திருக்காரு. அவர்களுக்கும் எங்களோட அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதுபோல் சாப்டர் ஸ்கூலுக்கு ஹெச்எம் வந்திருக்கிறாங்க. அதுபோல் ராணி எம்எஸ் யூனிவர்சிட்டியோட ஒய்ஆர்சியோட கோஆர்டினேட்டர் திரு வெள்ளியப்பன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அதுபோல் எங்களோட பட்டிமன்ற பேச்சாளர் நண்பர் ஆசிரியர் பூதத்தான் அவர்கள் வந்திருக்காங்க. திருநெல்வேலி ரயில்வே நிலைய மேலாளர் முருகேசன் அவர்கள், லைப்ரரி முத்துகிருஷ்ணன் அவர்கள், மேஜிக் பஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொகுதிய ராஜ்குமார் ஆனந்தம் மற்றும் ஜபசந்த் அவங்கெல்லாம் இங்கே லைன்ஸ் உறுப்பினர்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே என்னோட பேச்சு கட்டுப்பட்டு எனக்கு கட்டுப்பட்டு எல்லாம் வந்திருக்காங்க. நான் எல்லாரோடையும் உரிமையாக பேசுவேன், பழகுவேன். எல்லாரும் நான் சொன்ன கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் நான் 18 ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கேன். அதாவது நம்ம கூட்டாக வரக்கூடிய ஆட்கள் தான் நான் கூட. மற்றபடி உலக திருநெல்வேலியில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அது அவங்க செயலில் அவங்க பெரிய ஆளுக்காக அது எனக்கு முக்கியம் இல்லை. நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் என்னோட சேவையை மதித்து யாரெல்லாம் நிகழ்ச்சிக்கு வராங்களோ அவங்கள மேடை ஏற்றி அழகு பார்க்கறத என்னோட பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. கூட முடியாது அப்படிங்கிறது இல்லை, நம்ம கூட்டம் இவங்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் சபையில் கூட்டிருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல் இந்த ஆண்டு லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டியோட இந்த ஆண்டு தலைவர் காஜா மைதீன் எங்களோட தலைவர். இவர் தாளைத்து வடக்கு பஞ்சாயத்தோட துணை தலைவராக இருக்கிறாங்க. அதுபோல் எங்களோட செயலாளர் தங்கராஜ் அவர்கள் மற்றும் பொருளாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள், இவர்கள்லாம் நாங்கள் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி அப்படிங்கிற அமைப்போட பட்டய தலைவர்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தலைவர்கள் மாறிட்டு இருப்பாங்க. நான் நிரந்தர தலைவர். அவங்கெல்லாம் ஒவ்வொரு வருஷம் மாறிட்டு இருப்பாங்க. இந்த கிளப்பு என்னோட கிளப்பு. ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறாரோ அவங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கக்கூடியதான் என்னோட வேலை. அதை அந்த அளவு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அது போக இங்கே கணேசன் அவர்கள் எங்களோட பசுமை நகர் அரிமா சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள். உண்மையிலே இவங்க பாரதியார் யூனிவர்சிட்டி, எம்எஸ் யூனிவர்சிட்டி இவங்களோட ட்ரை வச்சு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்க. அண்டை பெரிய லெவலில் பண்ணுறாங்க. எங்களோட உறுப்பினர் எங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துனோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு பக்கமாக இருந்து ஊக்கமாக இருந்து நிறைய விஷயங்களை பண்ணக்கூடியவங்க தான் எங்களோட சங்க உறுப்பினர்கள். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இவ்வளோ தூரம் நடக்க அப்படின்னா நான் பொருள் செலவு பண்ணேன். பட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் ஒர்க்கர் இருக்காங்க, நந்தினி சோசியல் ஒர்க்கர் நந்தினி இருக்கிறாங்க, நிசாந்தினி, மறுபடியும் ரம்யா, எல்லாம் நம்ம சோசியல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். அதுபோல் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் 160 பேருக்கு இன்னைக்கு அவார்டு ரெடி பண்ணிக்கோ. 160 பேருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பல மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. இவங்களை விருது கொடுத்து கௌரவப்படுத்தும். இந்த அவார்டெல்லாம் ரெடி பண்ணுறது, ஒரு அவார்டை ரெடி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள அப்ளிகேஷன் அனுப்ப சொன்னால் அவங்க அதில் நிறைய மிஸ்டேக் இருக்கும், போட்டோ அனுப்ப மாட்டாங்க. பட் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கலெக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஒரு அவார்டாக நாங்கள் கொடுக்கக்கூடிய அவார்டு காலங்காலம் அவங்க வீட்டில் தொங்க, அதில் மாட்டுக்கிட்டு. அதனால தான் அந்த அவார்டை அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி நீட்டாக அது அவங்களோட லைஃப் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் முடிய அவங்க வீட்டில் நிச்சயமாக பிரேமில் தொங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தோம். அதாவது என்னோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படிம்பாங்க. அதான் பிறரை மகிழ்வித்து மகிழ்வதில் எனக்கு ஒரு இன்பம். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். எனக்கு அடுத்த ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை நான் 18 வருஷம் நடத்திட்டு இருக்கேன். அதாவது 18 வருஷங்கிறது எல்லாரையும் நடத்த முடியாது. என்னால் சில விஷயங்கள் பொருளாதார ரீதியாக பண்ண முடியும் அப்படின்னால நான் இந்த ஈவெண்ட்டை தொடர்ச்சி நடத்துவேன். எல்லாரும் நடத்த முடியாது. காரணம் ஒரே ஒரு விஷயம், அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள், டீச்சர்ஸ், அவங்கெல்லாம் இன்றைக்கி டீச்சர்ஸ்லாம் எல்லாம் பெரிய பெரிய லெவலில் இருப்பாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அவார்டு தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணும், அவங்கள உற்சாகப்படுத்தும். அவங்க இன்றைக்கி அவார்டு இந்த ஸ்டேஜில் வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அப்படி ஒரு ஸ்டேஜில் அவங்கள கௌரவப்படுத்தினா அவங்களுக்கு ஒரு அலாதி சந்தோஷம் வரும். அதனால தான் நாங்கள் அடுத்தவங்களை மகிழ்வித்து எந்த அளவுக்கு மகிழ முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ந்துடும். எங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய சேவைகள் நம்மளால் முடிஞ்ச சேவை. இன்றைக்கி ஒரு 15 பேருக்கு இன்றைக்கி தையல் மிஷின் கொடுக்கும். 15 பேருக்கு நான் 18 வருஷமாக நடத்திருக்கேன். இதுவரை 250 மிஷின் கொடுத்துருக்கேன். இப்போ 15 மிஷின் 205 மிஷின் கொடுத்துருக்கேன்.
இந்த மிஷினை வழங்கினது எல்லாமே ஜோசாலுக்காஸ் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. அதோட சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டில் உள்ளதான் இதை கொடுத்துருக்காங்க. இதை மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க ரெகோபாத் அந்த ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவர் எங்கே ஒரு பேர் ரெகோபாத் ட்ரஸ்ட் மகேந்திரன், அவங்க மூலமாக தான் கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அவருக்கு எங்களோட கிளப்பு சார்பாக மரியாதை செய்கிறோம். அவருக்கு அதுபோல் எங்களோட நோக்கம் என்னன்னா டீம் ட்ரஸ்ட், அதாவது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி. அதாவது லயன்ஸ் கிளப்போட நோக்கங்கிறது தொண்டும் தோழமை, அதான் நிறைய சேவை செய்யறது தான் இந்த இயக்கத்தோட நோக்கம். அடுத்து டீம் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அந்த ட்ரஸ்ட் மூலமா பார்த்தீங்கன்னா என்னென்ன மரங்கள் நடுறது முக்கியத்துவம் கொடுத்து 2008 ஆரம்பிச்ச அந்த ட்ரஸ்ட் தொடர்ச்சி அவ்வளோ நாள் திருநெல்வேலியில் பள்ளி கல்லூரிகள் சேர்ந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பசுமை படை நாட்டு நல பணி திட்டம் இந்த மாணவர்களை வச்சு அந்த பள்ளிகளில் மரங்கள் நடுறோம். நாங்கள் மரங்கள் வேற எங்கேயும் நட மாட்டோம். ஒன்லி மரங்களை நட்டால் பாதுகாக்கணும். அது பாதுகாக்கிறது எங்கன்னா பள்ளியில் தான் முடியும், மற்ற இடத்துல நட்டால் பாதுகாக்க முடியாது. அதனால பள்ளிகளில் அந்த மரங்களை இறங்கி நடுறோம். திருநெல்வேலியில் பள்ளி கல்லூரியில் இந்த பசுமை படை அப்படிங்கிற அமைப்பு மூலம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கு அந்தந்த பள்ளிகளில் உள்ள திருநெல்வேலியில் இருக்க கல்லணை பள்ளி, சாரா டக்கர், எஸ்சிசி பள்ளி, சைல்ட் ஜீசஸ் பள்ளி, இக்னிசஸ் கான்வென்ட், இந்த மாதிரி எல்லா பள்ளிகளையும் நாங்கள் என்எஸ்எஸ் மூலமாக நிறைய மாணவர்கள் மரங்களை கொடுத்து வளர்க்க வைக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். 6 to 8 மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களாம் அதை வளர்த்து கொடுத்து அவங்களுக்கு ப்ரைஸு, சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட நோக்கம் அதே போல் என்னோட ப்ரொஃபஷன் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், மேக்ஸ்வெல் ஃபர்னிச்சர்னு சொல்லி. திருநெல்வேலியில் ராம் தேட்டர் இருக்குது. ராம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் மேக்ஸ்வெல் ஃபர்னிச்சர்னு சொல்லி தொழில் பண்ணுறேன். அதில் ஃபர்னிச்சர் ஷோரூம். அது போய் திருநெல்வேலி வேல்ஸ் வித்தியாலயம்னு சொல்லி சூலப்பேரி ரோட்டில் ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே ஒரு மேட்ரஸ் கம்பெனி வச்சுருக்கேன். மேக்ஸ்வெல் அப்படிங்கிற பிராண்டில் மேட்ரஸ் கம்பெனி வச்சு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி அங்கே உள்ள ஃபர்னிச்சர் கடைகளுக்கு மேட்ரஸ் சப்ளை பண்ண. இது என்னோட ப்ரொஃபஷன். இதுவாக இருந்தாலும் நான் சர்வீஸாக என்னோட மோட்டோவை நிறைய பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை கட்டாயமாக செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாத்துக்கும் நன்றி. உண்மையிலே இந்த பள்ளியோட தாளாளர் ஜாக்கப் சார், ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு அவருக்கு முதற்க. ஏன்னா இவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்குன்னா நான் ஒரு 17 ஆண்டுகளாக எங்களோட நிறுவனம் பைபாஸில் விஜயா கடன் இருக்குது, அதில் வச்சு தான் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தேன். எதிர்பாராமல் டேட் மாறி போச்சு. டேட் மாறி போனதுனால நடத்த முடியாத சூழ்நிலை வந்தோடனே பள்ளியோட தாளாளரில் கேட்டால் நிச்சயமாக நடத்துங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவருக்கும் இந்த பள்ளியோட முதல்வர் ஜான்சன், அவரை எனக்கு ஒரு 15 ஆண்டுகளாக அவர் தெரியும். தொடர்ச்சி அந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள்லாம் எங்களோட அமைப்பு மூலமாக நாங்கள் கௌரவப்படுத்தியிருக்கோம். அந்த அவங்களுக்கும் எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம். இங்கே மேடையில் ஏன்னா எங்களோட நிகழ்வு 8 மணிக்கு கரெக்டாக நாங்கள் அவார்டு எல்லாருமே ஸ்டார்ட்டாக தான் பேசுவோம். 8 மணிக்கு எங்களோட அவார்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 8:30க்குலாம் நாங்கள் முடிச்சிடுவோம். 9 மணிக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிடுவோம். எல்லாம் அதான் நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்தோம்னா திருப்தியாக அவார்டை வாங்கி சாப்பிட்டு மன நிறைவோடு எல்லாரும் போகணும் தான். இவ்வளோ நிகழ்ச்சியில் ஒரு 10 நாள்களாக அதாவது நடத்துறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஜோதி அவள் தான். இந்த பொண்ணு தான் இந்த சீல்டு அவ்வளோத்தையும் ரெடி பண்ணது இந்த பொண்ணு தான். அவள் தான் அவ்வளோ முயற்சி பண்ண. அவளுக்கு என்ன பாராட்டும். நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதுபோ இந்த டிசைன் இவருக்கு எனக்கு பண்ணி தரக்கூடிய ஒரு 18 ஆண்டுகள் விபுல் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், குமார். 18 வருஷம் அவர் தான் பண்ணுறாரு. தொடர்ச்சி அவர் தான் இந்த சீலில் டிசைன் பண்ணுறது, இதை அடிச்சு கொடுத்து வேற யாராலும் பண்ண முடியாது. அவர் தான் இந்த நிகழ்வை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சீதாபதி பஸ் உரிமையாளர் அருமையான ஜானகிராம் அந்த மேடைக்கு வருகிறோம். அதுபோல் இந்த நிகழ்வு சிறப்பான அண்ணன் ஜானகிராம் சீதாபதி பஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட உரிமையாளர். நான் 2003 அரிமை இயக்கத்துக்கு முதல்ல வர காரணம் அண்ணா ஒரு கிளப் வச்சிருந்தாங்க, லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி சிட்டின்னு சொல்லி. அந்த கிளப்ல முதல்ல இணைஞ்ச அந்த கிளப்ல இருந்தா இன்னைக்கு 18 ஆண்டுகளா இந்த சேவைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கேன். அவர் ஜானகிராமுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். உண்மையிலே அதாவது விருது கொடுப்பது முக்கியம் இல்லை, இந்த விருது வாங்கக்கூடிய கரங்கள் உயர்வான கரங்களா இருக்க வேண்டும் என்பது. விருதை நான் தான் ரெடி பண்ணதான், நான் தான் கொடுக்குறேன். பட் கொடுக்கக்கூடிய கரங்கள் உயர்வா இருக்குன்னு தான் அவ்வளோ விஐபி மேடையில் கூட்டிருக்கோம். அதனால இங்கே வந்திருக்க விருதாளர்கள், ஆசிரியர்கள், நீங்கள் மென்மேலும் உங்களோட சேவைகளை இன்னும் பன்மடங்கு பெருக்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய விருதை உங்களை மோட்டிவேட் பண்ணும். அதை நீங்கள் அடுத்த ஏன்னா உண்மையிலே பெருமைக்கு சொல்ல என்கிட்ட அவார்டு வாங்கினவங்க நிறைய பேர் நல்லாசிரியர் விருது வாங்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட அவார்டு வாங்கினவங்களாம் ஒருத்தங்க 250 அவார்டு வாங்கினாங்களாம். ஆச்சரியமா இருக்கும். நான் தான் ஒரு அம்மா போன வருஷம் நல்லாசிரியர் விருது நான் தான் ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்தேன். அது நல்லாசிரியர் விருது வாங்கிட்டு இந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பேருங்க, இந்த அம்மாவுக்கு முதல்ல நான் தான் அவார்டு. அந்த அம்மா பேரு என்ன? மாலதி. அவ பேரு
என்ன இசப்பில்லா சின்ன 38-40 வயசு ஆகுது. முதல்ல என்கிட்ட தான் அவார்டுன்னு என்னன்னு தெரியாது. நான் தான் முதல்ல அவார்டு கொடுத்தேன். சிஎம்கிட்ட போய் தனியாக சிஎம் பார்த்து அவார்டு வேண்டியிருந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வாங்கக்கூடிய இதை நான் ஏன்னா எங்களோட கைகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் உயர்வாக இருக்காங்க. நாங்கள் கொடுக்கறதுல எங்களுக்கு பெருமை. இதை சிறப்பாக கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாரும் வாழ்வில் மென்மேலும் வர வேணும்னு என்னோட ஒரே கோரிக்கை என்னென்னா, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை சொசைட்டி செய்யுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் காசு பணம் எல்லாருமே வச்சுருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க லெவலுக்கு வச்சுக்கோம். பட் சேவை செய்யணுங்கிற என்ன வரணும். இந்த கொரோனா வந்தது 100 நாள் தொடர்ச்சியாக எங்களோட இயக்கத்து மூலம் 100 நாள் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு டெய்லி சாப்பாடு கொடுத்தேன். 100 நாள் கொடுத்தேன். யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியல. யாரும் வீட்டை விட்டு வர முடியல. நான் கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கி வெளியே வந்து 100 நாள் கொடுத்தேன். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்காங்க. என்னோட மனைவி ஆசிரியர் தான். இருந்தாலும் நான் வந்து செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுனால 100 நாள் தொடர்ச்சியாக கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வேல 100 நாள் கொடுத்தேன். செகண்ட் வேல 50 நாள் கொடுத்தேன். எதனால சொல்றேன், நான் கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் கொடுத்து பழகுங்க. நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நீங்க பெருசா கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதவி அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உதவி அப்படிங்கிறது முதல்ல நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க உதவி பண்ணுங்க. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கெல்லாம் காசு பணம் எல்லாரும் வச்சிருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க உதவி பண்ணுங்க. குடும்பம்னு யாரு? கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. அவங்க எத்தனை இன்னைக்கு வசதியானவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் கஷ்டப்படுவாங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் அவங்களுக்கு செய்யுங்க. அதை தாண்டி நட்பு வட்டம் அவங்களுக்கு உதவி பண்ண. அதை தாண்டி சொசைட்டி செய்யுங்க. ஏன்னா இருக்கிறவங்க வசதி படைச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க. கொடுக்கணும் என்ன நிறைய பேருக்கு வர மாதிரி கொடுத்து உதவுங்க. நம்மளா கொடுக்க தான் நிச்சயமா ஊரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நாங்களாம் நிறைய அனுபவப்பட்டோம். இந்த நிகழ்வு இவ்வளோ நடத்துகிறோம். என்னால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். அது நமக்கு அந்த 18 வருஷம் நடத்துகிறேன்னா என்கிட்ட இருக்க போய் தான் நடத்த முடியுது. இல்லைன்னா முடியாது. இப்படி ஒரு ஈவெண்ட் அவ்வளோ சிறப்பாக நடத்தினா முடியாது. அதான் நான் அதனால் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன இந்த சொசைட்டிக்கு செய்யுங்க. அதுக்கு எங்களோட பாவலர் ராணி அவர்கள் முத்துசாமி அவங்களுக்கு நன்றி சொல்லும். என்னோட விருப்பத்தை ஏற்றுங்க வந்துள்ள அனைத்து விருதாளர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் பசுமை நகர் அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சீர்மிகு நண்பர் பொன் திருமலை முருகன் அவர்களே. சிறப்பான ஒரு தலைமை உரை நிகழ்த்தி அனைவருக்கும் ஒரு எழுச்சி ஊட்டிய அன்னாரை நாங்கள் மீண்டுமாக பாராட்டுகின்றோம். தொடர்ந்து இங்கே வாழ்த்துறையை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக we have in a dynamic personality and illustrious gentleman, vicacious administrator Dr. R.K. Jacob, னுடைய முதல்வர், இந்த இங்கே இருக்கின்ற ஸ்வைன்சன் டெஃப் ஸ்கூலுடைய தாளாளர் அவர்கள் இப்பொழுது ஒலி வாங்கிக்கு அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய உரையை கேட்பதற்காக கரவொலி எழுப்பி நாங்கள் அவரை வரவேற்கின்றோம். இந்த அரிய வாய்ப்பிற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியின் தாளாளர், முன்னாள் தூய யோவான் கல்லூரியின் முதல்வர் என்ற அடிப்படையில் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். எனக்கு இந்த லயன்ஸ் கிளப்பை பற்றி நல்லாவே தெரியும். இந்த லயன்ஸ் கிளப் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசுனாங்களே உங்க தலைவர் திருமலை முருகன், அவங்க தெளிவா சொன்னாங்க. லயன்ஸ் கிளப் வந்து நம்மளை மீறி நம்மளை தாண்டி நம்மளை அடுத்தவங்களை நினைக்கிறது தான். நான் என்னை தாண்டி என்னுடைய சகோதரர் நினைக்கணும், அதுக்கு பிறகு சுற்றுப்புறத்தை நினைக்கணும், நாட்டை நினைக்கணும். இதான் இந்த லயன்ஸுங்கிறதுடைய விளக்கம். என்னன்னா LIONS அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. லயன்ங்கிறதுக்கு எல்ங்கிறதுக்கு லிபர்ட்டின்னு முதல்ல அதுக்கு பொருள். லிபர்ட்டினா சுதந்திரம். ஐங்கிறது இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ்னா அறிவு. ONS இருக்கு, ONS அது வந்து ஆஃப் மை நேஷன்ஸ் சேஃப்டி, மை நேஷன்ஸ் சேஃப்டி. ஆக பாத்தீங்கன்னா லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் மை நேஷன், அவர் நேஷன் சேஃப்டி, அவர் நேஷன் சேஃப்டி. இந்த 3 கான்செப்ட் தான். இந்த லிபர்ட்டி ஒன்னாவது, ரெண்டாவது வந்து இன்டெலிஜென்ஸ், மூணாவது அவர் நேஷன்ஸ் சேஃப்டி. இந்த 3 தாரக மந்திரத்தையும் அடக்கி தான் இந்த லயன்ஸ் கிளப் செயல்படுது. மிகச்சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 ஆண்டுகளை தாண்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த வித சர்வீஸ் ஆர்கனைசேஷனும் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் வச்சதில்லை. அதில் உள்ள வாலண்டியர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகத்துல இன்னைக்கு கணக்குப்படி 14 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம். எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் பாருங்க. இந்த ஆர்கனைசேஷன் மேலும் வளரணும். இந்த ஆர்கனைசேஷனை பார்த்து நம்மளும் அந்த ஸ்பிரிட்டை ஏற்படுத்திக்கணும், அந்த தாக்கத்தை
இருக்கிறது. அவங்ககிட்ட மட்டும் இருக்கக்கூடாது. இந்த 14 லட்சம் பேர் 14 கோடி ஆகணும், 140 கோடி ஆகணும், பல பல கோடி ஆகணும் சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து திருநெல்வேலி பள்ளி கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் நேர்முக உதவியாளர் திரு பெர்னார்ட் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சங்கத்தின் சார்பில் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து நம் மத்தியில் வருகை தந்துள்ள கரையிருப்பு ஸ்ரீ ஐயாசாமி நினைவு நடுநிலை பள்ளியை சார்ந்த சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த ஆசிரியர் முனைவர் ராமபூதத்தான் அவர்களை பேசுவதற்கு, வாழ்த்துரை வழுவதற்கு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நம் மத்தியில் வருகை தந்துள்ள திருநெல்வேலி டவுன் ஜோஸ் சாலுகாஸ் மேலாளர் திரு பிரதீப் அவர்களை நம்முடைய அரிமா சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று அவர்களை இந்த நேரத்தில் கௌரவிக்கின்றோம். இன்றைய பயனாளிகளுக்கு இந்த தையல் மிஷின்கள் அத்தனையும் வழங்குபவர் நம்முடைய திருநெல்வேலி டவுன் ஜோஸ் சாலுகாஸ் மேலாளர் அவர்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய அரிமா சங்கத்தின் சார்பாக, டீம் ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பேச வாழ்த்துறை நல்கிட வருகிறார் முனைவர் ராமபுதத்தான் அவர்கள். அயவுரைகள் தேடி கொளிக்கின்ற கவிவாணர் நாவும், செழுங்கருணை ஓடி பெருகுகின்ற அறிவாளர் நெஞ்சும், உவந்து நடம் ஆடி கழிக்கின்ற மயிலே உன் பாதம் அடைக்கலமே. மனதை மயக்குகிற ரம்மியமான இந்த மாலை பொழுதிலே நம்முடைய லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி, திருநெல்வேலி டீம் ட்ரஸ்ட், மேக்ஸ்வெல் ஃபர்னிச்சர் இணைந்து நடத்தக்கூடிய விருது 2023 மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான சான்றோர்களையும், வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற விருதாளர்களையும், அவர்களோடு வந்திருக்கின்ற பெருமக்களையும் என் தலையால் வணங்குகிறேன், என்னுடைய தமிழால் ஆராதனை செய்கிறேன். இன்றைக்கு இந்த அருமையான விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விருதாளர்கள் அனைவருக்கும் விருதினை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற என் கண்ணில், என் கருத்தில், என் கைப்பிடி இதயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மத்திய சிறைச்சாலையினுடைய சிறைத்துறை கண்காணிப்பாளர், நம் இதயத்தின் எல்லா அறைகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற, இங்கு இவரை யாம்பரவே என்னதவம் செய்துவிட்டோம் என்று அவருடைய வருகையால் நாம் எல்லாம் மகிழக்கூடிய விதத்திலே வருகை புரிந்திருக்கின்ற சிறைத்துறை கண்காணிப்பாளர் ஐயா திரு செந்தாமரை கண்ணன் அவர்களை வருக வருக என உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நாம் இருகரங்கூப்பி வரவேற்று, அன்னாருக்கு நம்முடைய அண்ணன் லயன் பொன் திருமலை முருகன் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் அவர்களுக்கு பாராட்டுங்கிறது ஒரு ரொம்ப அருமையான விஷயம். எல்லாரும் நீங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா வந்தோட மகிழ்ச்சி. ஏன்னா சிரிப்புங்கிறதே ஒரு பெரிய வரம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்பாங்க. நல்ல கக்கு சிரிக்கிறவங்க, நல்ல கைதட்டி ஒரு விழாவை ரசிக்கிறவங்களுக்கு பிரஷர் வராது, சுகர் வராது, கேன்சர் வராது. வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும். ஒருத்தர் பாராட்டுறதுக்கு மனசு வேணும். பாராட்டு புகழ்தல் என்பது போல இந்த உலகத்துல பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதாவது இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப என் வீட்டுக்காரிக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்பா கோவத்துல, நான் உன் இதயத்துல தாண்டி அப்படிம்பேன். அப்படி சொன்னாலே அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி அருமையான வார்த்தைகளை பேசணும். இனிய உளவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு இருக்கான். நல்ல வார்த்தைகளை பேசணும். இன்னைக்கு இந்த துறையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில நல்ல புகழ் பெற்றவர்கள், சாதனை புரிந்தவர்களை வரவழைத்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பாராட்டுறதுக்கு சில பேருக்கு மனசு வராது. இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பட்டிமன்றம் பேச போவோம், நல்ல கை தட்டுங்க அப்படின்னு. அன்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு அக்கா எந்திரிச்சு காசு வாங்கிட்டு தானே பேசுதா, எதுக்கு கை தட்டணும் அப்படின்னு. அப்ப கை தட்டுறதுக்கு சில பேருக்கு மனசு வராது. சில ஊர்கள்ல கேட்போம் நாங்க எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நாங்க ஒரு 1/2 மணி நேரம் தான் இருப்போம், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க அப்படின்னாரு. நான் அன்னைக்கு
அவ்வளவு நேரம் பேச போறது இல்லை. உண்மையிலே ஒருத்தங்களை நம்ம பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு தலை சிறந்த அங்கீகாரம் கிடைக்குது. அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது அவங்களுக்குள்ள புதைந்து கிடக்கிற ஆற்றல்கள் அத்தனையும் வெளிப்படும். அவர்களுடைய செயல்திறன், அவர்களுடைய தேடல், அவர்களுடைய கனவு எல்லாமே இன்னும் கொஞ்சம் வீரியமாகும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இது மாதிரியான பாராட்டுகள் மிகவும் பயன்படுது. அந்த வகையில எல்லாரையும் பாராட்டாங்க. எங்க பள்ளியில இருந்து அருமை ஆசிரியர் திருமதி தான்மதி அவர்கள் இன்னைக்கு விருது பெறுவதற்காக வருகை தந்திருக்காங்க. அருமையான ஒரு ஆசிரியை. நான் உங்ககிட்ட சொல்லுவேன், மேடம் நீங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து பேனாட்டு மை தெளிச்சா கூட அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படிமே. ஏன்னா அவ்வளவு அருமையா சாக் பீஸ் எடுத்தாங்கன்னா அந்த கரும்பலகையில அவங்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் சித்திரம் மாதிரி இருக்கும். குழந்தைகளை அப்படி பாடம் நடத்தும் போதே படம் வரைந்து அழகா நடத்துவாங்க. அப்ப இந்த மாதிரி திறமையாளர்களை நம்ம மேடம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் அரசாங்கத்தால விருது வழங்க முடியாது, அப்படி வாய்ப்பு விடுபட்டவர்களுக்கு நம்முடைய லயன் திருமலை முருகன் அண்ணன் தான் விருது வழங்குவாரு. அந்த வாய்ப்பை நம்ம எல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிறோம். இன்னும் நம்முடைய கனவுகளை, நம்முடைய தேடல்களை நம்ம அதிகரிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். 1000 மீட்டர் ஒருத்தர் 2 நிமிடத்துல 1000 மீட்டர் ஓடுறான். அவனை பாராட்டி அவனுக்கு பதக்கம் கொடுத்தோம்னு வைங்க, அதே 1000 மீட்டர் தூரத்தை 1.5 நிமிஷத்துல ஓடுவான் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தருடைய ஆற்றலாளர்களுடைய செயல்திறனை விரைவுபடுத்துவதற்கு அதுக்குதான் இந்த பாராட்டு, அதுக்குதான் இந்த விருது, அதுக்குதான் இந்த விருது. அதாவது மகாத்மா காந்தி சொல்வாரு, வலிமை என்பது நம்ம உடம்புல இருந்து வருவதில்லை, நம்முடைய மனதில் இருந்து வருவது அப்படிம்பாரு. அப்ப நம்ம மனதில் இருந்து வலிமையை வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விருது. பாராட்டணும். இப்ப என் வீட்டுக்காரி சோத்தை போட்டு குழம்பு ஊத்துனா, அன்னைக்கு நான் பிசைஞ்சு வாயில வச்சேன், தலைமுடி ஒண்ணு நீளமா கிடந்தது. என்னடா இது தலைமுடி கிடக்கு அப்படின்னு திட்டுனோம்னா அடுத்த நாள் அந்த சோறு கூட கிடைக்காது. நான் சொன்னேன், இங்க வா லதாங்க வா, இந்த முடி இருக்கு பாரு, இந்த முடி இது உன் தலையில இருந்தாலும் அழகு தாண்டி, இந்த இலையில இருந்தாலும் அது அழகுதான் அப்படின்னு. அப்ப புரிஞ்சுக்கிட்டா, ஆகா முடி விழுந்திருக்க, இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. சாப்பாட்டுல ஒரு கல்லு கிடக்குன்னு வைங்க, என்னடி கல்ல போட்டு புரிஞ்சிருக்க அப்படி சொல்லவே கூடாது. இங்க வா இங்க வா, இந்த பாரு சாப்பாட்டுல ஒரு கல்லு கிடக்கு பத்தியா, இதை பத்திரமா வச்சிரு, நம்ம வீடு கட்டும் போது இதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லணும். அது அவளுக்கு அவ பண்ணின தப்பும் புரியும், அதே நேரத்தில் நம்ம அழகா பாராட்டுதாரு அப்படிங்கிறதும் புரியும். ஆமா, இப்ப நான் சொல்ல, அன்னைக்கு ஒரு நாள் கல்லு கிடந்தது, நான் சொன்னேன் இங்க வாமா இங்க வா லதா அப்படின்னு கூப்பிட்டேன். எப்படி நீ வேக வச்ச இந்த சோத்துல இந்த ஒரு அரிசி மட்டும் எப்படி வேகாம கிடக்கு அப்படின்னு, அதான் கல்லு. அது மாதிரி நல்ல வார்த்தைகளை நம்ம பேசி ஊக்கப்படுத்தினா எல்லாரும் முன்னேறுவாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், எங்க அருமை ஐயா நம்முடைய லயன் திருமலை முருகன் அவர்கள் சொன்னாங்க, நமக்காக மட்டுமில்லாம பிறருக்காகவும் வாழணும் அப்படின்னாங்க. நாம தேடுற செல்வத்துல ஒரு பகுதியை பிறருடைய நன்மைக்காக செலவு பண்ணணும் அப்படின்னாங்க. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. கொரோனா காலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல ஏழை எளியவன், இயலாதவன், வீடு இல்லாதவன், தெருவில் படுத்திருக்க அவ்வளவு பேரையும் எழுப்பி சாப்பாடு கொடுத்தாரு. நாங்க கூட சொன்னோம், அண்ணன் கொரோனான்னு சொல்லி யாருமே வெளியே வராம நாங்கெல்லாம் பயந்து போய் கிடக்கோம், நீங்க போய் ஒவ்வொருத்தனையா தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு. எப்பா, பிறருக்கு உதவக்கூடியவங்களுக்கு கடவுள் கூடவே இருப்பான் அப்படிம்பாரு. அவர் எப்பவும் சொல்லக்கூடிய வார்த்தை, 2 கையை கூப்பி நம்ம இறைவனை வணங்குவதை விட ஒரு கையை நீட்டி இயலாதவனுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அதுதான் பெரிய கடவுள் வழிபாடு அப்படிம்பாரு. எல்லாம் உண்மையிலே திறமையாளர்களை அவர் பெருமைப்படுத்துறாரு. ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு அருமையான ஒரு தொழில் நடத்துறாரு. ஏன்னா அந்த தொழில வர வருமானத்தை வச்சுதான் அப்படி நல்ல காரியங்களை செய்யறாரு. மேக்ஸ்வெல் பர்னிச்சர். நான் அதுக்காக விளம்பரம் தெரியுத நீங்க நினைக்காதீங்க, அவர் அதை விரும்பவும் மாட்டாரு. நம்மளால இயன்ற உதவி, நம்ம வீட்டுல ஒரு கட்டிலோ மெத்தையோ ஒரு தலையணையோ வாங்கினா அது நம்ம அண்ணனுடைய கடையில போய் நம்ம வாங்கணும். ஏன்னா இப்படி பிறருக்காக பாடுபடக்கூடிய அவருக்கு, அவருடைய துணிவுக்கு நம்ம தோள் கொடுக்கணும், அவருடைய உயர்வுக்கு நம்ம படி அமைக்கணும். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல தான் கடை இருக்கு. 3500 ரூபாயில இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெத்த வச்சிருக்காரு. வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. அதனால இப்படி சமூக கடமை ஆற்றக்கூடிய அந்த சமூக சேவகர்களுக்கு நம்மால இயன்ற உதவி இல்லை, நமக்கு வேற கடையில வாங்குறத அவர் கடையில வாங்கலாம். இது போல நல்ல காரியங்களுக்கு அது பெரிதும் துணை நிற்கும். கைமாறு கருதாம எந்த பலனையும் எதிர்பார்க்காமல். திருவள்ளுவர் சொல்வார், உருவது சீர்திருக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர்மாறு. இன்னைக்கு உலகத்துல எல்லாவனும் அப்படிதான் இருக்கான். என் வீட்டுக்கு வந்தா நீ என்ன கொண்டுகிட்டு வருவ, உன் வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன தருவ
அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு மத்தியில எதையுமே எதிர்பார்க்காமல் அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்புன்னு நல்ல காரியங்களுக்காக இரவு பகல் பாராமல் கண்டுஞ்சாமல் கடமையாற்றக்கூடிய நம்முடைய அற்புதமான அண்ணன் லயன் திருமலை முருகன் அவர்களுடைய இந்த அருமையான பணியை நான் பாராட்டி வந்திருக்கிற எல்லாருடைய பாதத்திலும் மாலையாக விழுந்து வணங்கி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் திரு எஸ் மைதீன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை நம்முடைய அரிமா சங்கத்தின் சார்பில் வருக என வரவேற்று இப்பொழுது நம்முடைய சார்ட்டர் பிரசிடென்ட் அவர்கள் இப்பொழுது சந்தன மாலை அணிவித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.